ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் தாஸ், போதகர் சார்ல்ஸ் வந்திருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே 2023ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டிலே நாம் இருக்கிறோம். இந்த கடைசி காலாண்டிலே தேவனுடைய ஊழியம், என் ஊழியம் என்ற பொதுவான தலைப்பின் கீழ் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படிக்க இருப்பது இந்த காலாண்டினுடைய 12ஆம் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு எஸ்தரும் மொர்தெகாயும் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார் என்பதே. இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம் பாஸ்டர் சார்ல்ஸ். வேதாகமத்திலே அநேக ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக அந்நிய கலாச்சாரங்கள் மத்தியிலே நடந்த ஊழியம் அநேகருக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு இதோ இந்த எஸ்தர் ராஜாத்தியை ஆண்டவர் எவ்விதமாக பயன்படுத்தினார். பர்சிய நாட்டு ராஜா வஸ்தி கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறார். அவங்க முடியாது என்று சொன்னபொழுது அவர்களை ராணி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இன்னொரு ராணியை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னபொழுது தான் இந்த எஸ்தர் ராணியாக அங்கே மாறுகிறார்கள். இந்த அனுபவத்தில் அந்த சூசான் அரண்மனையிலே ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை நிகழ்த்துகிறதற்கு ஏதுவாக இந்த பெண்மணியை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் எவ்விதமாக சிறு வயதிலிருந்தே இந்த பெண்ணுக்கு ஆலோசனை கொடுத்து பிற்பாடு சத்தியத்தை சொல்ல வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு நேரம் வந்தபொழுது தைரியமாக நின்ற ஒரு பெண்மணி என்று பார்க்கிறோம். இதே போல கடைசி நாட்களிலே அநேக பெண்மணிகளை ஆண்டவர் எழுப்ப சித்தமாக இருக்கிறார். அந்நிய கலாச்சாரங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட ஊழியம் இன்னும் தொடர்கிறது. இது எப்படி தொடர்கிறது என்பதை இன்றைக்கு பாடத்திலே நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். பாடம் 12 எஸ்தரும் மொர்தெகாயும். முதலாவது கேள்வி பாஸ்டர் தாஸ் உங்களுக்கு, அந்நிய கலாச்சாரத்தில் குடியேறி ஆண்டவருக்கு சாட்சிகளாக விளங்குவது சாத்தியமானதா? இந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லலாம் என்றால், அந்நிய கலாச்சாரத்திலே போய் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது என்பது மிகவும் கடினமானது. ஏனென்றால் இப்போது நாம் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம், ஆனால் இன்னொரு நாட்டில் அந்நிய நாட்டில் போய் அங்கே ஆண்டவருக்காக நிற்பது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். பாருங்கள், நாம் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆலயத்துக்கு போகிறது, ஆண்டவர் தொழுவது, ஊழியம் செய்கிறது எல்லாம் எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு அஞ்ஞான தெய்வம் வணங்கப்படக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் போய் நாம் ஊழியம் செய்ய முடியுமா, ஆலயம் செல்ல முடியுமா என்றால் கடினமானது தான். இப்போது ஒரு தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறாங்க என்று வைத்துக்கொள்வோம். நம்ம சனிக்கிழமை ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அந்த இடத்துல ஓய்வு நாளை கடைபிடிப்பதும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். பைபிளில் கூட நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். தங்களுடைய இடத்திலிருந்து வேறு இடங்களுக்கு, வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே போய் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் ஆண்டவருக்காக நிற்க முடியாத உயிர் போகக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்பட்டும் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக நின்ற பிள்ளைகள், சாட்சியாக நின்ற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். நம்ம அது கடினம்தான், அது லகுவானது அல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, மாம்சத்தில் சொன்னாலும் கூட, இல்லை அந்நிய கலாச்சாரத்திலும் போய் ஆண்டவருக்காக நிற்க முடியும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி காட்டுவதற்காக பாடமாக, உதாரணமாக சில உதாரண புருஷர்களை, சில உதாரண பெண்களை நமக்கு வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து இன்றைக்கி படித்து அந்நிய கலாச்சாரத்தில் நாம் நிற்க முடியும் ஆண்டவருக்காக என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய கலாச்சாரத்தில் தானியேலும் நண்பர்களும் எப்படி சத்தியத்துக்கு தூண்களாக நின்றனர்? இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இவர்கள் ஒரு துக்கமான வேளையிலும் தோர்த்து போன ஒரு நிலையில் அவர்கள் பாபிலோனுக்கு போகிறார்கள். நிறைய பேர் அவர்கள் தேவனை குறித்து பாடுங்கள் என்று சொன்ன பொழுது கிண்ணறங்களை அவர்கள் பாடாமல் அலரி செடியின் மேலே நாங்கள் வைத்தோம், நாங்கள் அந்நிய தேசத்திலே கர்த்தரை பற்றி நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லி சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த தானியேலும் சரி, அவருடைய 3 நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
தேவனுக்காக வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். முதலாவது ஜெப வாழ்க்கை அவர்களில் இருந்தது. இவர்கள் சோர்வடையாதவர்களாக இருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஜெபிச்சிட்டு இருந்து ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்ததுனால இவங்க ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கும் வேளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அதில் குறிப்பாக இவங்க முன்பு சொன்ன தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏசாயாவின் புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேனே. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அதை செய்தவர்கள் தான் யாரு? தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும். இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தபடினால் பாபிலோன் என்கின்ற நகரம் முற்றிலுமாய் தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடாய் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் எது? பாபிலோன். எப்படி அத்தனை கடந்த வாரத்திலலாம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அத்தனை பட்டணம் விக்கிரகம் நிறைந்த பட்டணமாக இருந்தது என்று. அதே போல் பூர்வ நாட்களிலே இந்த பாபிலோன் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அப்படிப்பட்ட பட்டணத்திலும் இவர்கள் தேவனுக்காக சாட்சியாய் நின்றார்கள் என்றால் அவங்களுடைய பெற்றோர் சிறு வயதிலிருந்தே அவர்களை கற்றுக் கொடுத்து வளர்த்த விதம். எப்பவுமே ஒரு பழமொழி இருக்குது, நம்ம சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா முதிர் வயதிலும் அவங்க அதை விடாமல் என்ன பண்ணுவாங்க, அதை பிடித்து கொள்வார்கள். நீதிமொழிகளோட கூட வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருந்தபடினால் they did the right thing even in a wrong environment. ரொம்ப சூழ்நிலைகள் தப்பான நிலைக்கான ஒரு நிலையிலே பாபிலோன் இருந்தாலும் அவர்கள் சரியானதையே செய்தார்கள். தேவனுடைய சித்தத்தை பாபிலோனிலே நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? எஸ்தரும் மொர்தெகாயும் அப்படின்னா மருமகளும் மாமாவுமா தொடர்ந்து பேச போகிறோம். இந்த பாடத்தை நம்ம அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். அயல் நாட்டில் எஸ்தர் மொர்தெகாயின் சூழ்நிலை எப்படி இருந்தது? யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு கைதிகளாக சென்றார்கள். நேபுகாத்நேச்சார் மூலமாக 70 ஆண்டுகள் கைதிகளாக இருக்கிறார்கள். அந்த 70 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். அதற்குள்ளாக பாபிலோன் வீழ்ச்சி அடைந்து மேதிய பெர்சியா ஆட்சிக்கு வந்து விடுகிறது. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான யூதர்கள் பாபிலோனில் பெருகி இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான் என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். கிட்டத்தட்ட 1-2 தலைமுறை அங்கே இருந்து பாபிலோனில் இருந்து பழகிவிட்ட யூதர்களுக்கு அதனுடைய வசதிகள்லாம் விட்டுட்டு என்ன செய்ய முடியல, எருசலேமுக்கு வர முடியலை. அதில் கொஞ்சம் பேர் திரும்பி வந்தார்கள். ஆனால் திரும்பி வராமல் அந்த பாபிலோன், அந்த மேதிய பெர்சியா இந்த பகுதிகளிலேயே இருந்து விட்ட கூட்டத்தில் ஒரு சிலர் தான் இந்த எஸ்தரும் மொர்தெகாயும். எஸ்தர் அவளுடைய தாய் தகப்பன் விவரம் எல்லாம் பைபிளில் கொடுக்கப்படவில்லை. ஒரு அனாதை பெண்ணாகத்தான் அவள் நமக்கு காட்சி அளிக்கிறாள். எஸ்தர் என்ற அத்சால், அத்சால் என்பது இன்னொரு பெயர் அவளுக்கு. எஸ்தர் என்பது ஒரு பெர்சிய பெயர், அத்சால் என்பது ஒரு எபிரேய பெயர். ஆனால் பைபிள் சொல்லுகிறது இந்த மொர்தெகாய் என்பவன் தான் அவளை எடுத்து வளர்த்தான். 2 அதிகாரம் எஸ்தர் 2 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகி எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். அம்மாப்பா இறந்துடுறாங்க. மொர்தெகாய் என்ன செய்கிறாரு? எடுத்து அவளை வளர்க்கிறாள். அப்பா போல, சித்தப்பான்னு வச்சுக்கலாமே, ஒரு சித்தப்பா, ஒரு வளர்ப்பு மகளாக அவள் என்ன செய்கிறாள்? மொர்தெகாயின் இடத்துல வளர்ந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் தான் அகாஸ்வேரு என்ற அரசன் 127 நாடுகளை அவன் ஆட்சி புரியக்கூடிய மேதிய பெர்சிய அரசனாக அவன் இருந்தான். அந்த காலகட்டத்தில் தான் பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னாங்க, வஸ்தி தள்ளப்பட்டால் வஸ்தியின் இடத்துல எஸ்தர் ராஜாத்தியாகக்கூடிய ஒரு தெய்வீக வழிநடத்துதலை பரலோகம் ஏற்படுத்தி அந்த இடத்துல தேவன் கிரியை செய்த எஸ்தர் புத்தகத்தில் தேவன் அவருடைய நாமம் கர்த்தர் என்று எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பரிசுத்தாவி என்று ஒன்றுமே கிடையாது. இந்தியா இருக்கு, இந்தியா என்று இருக்கிறது. ஆனால் தேவனுடைய நாமம் எங்குமே சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய விரல் அந்த புத்தகத்தில் மறைவாக இருந்து செயல்பட்டது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான்
எஸ்தர் மொர்தெகாயும் அந்த அந்நிய கலாச்சாரத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், வளர்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எஸ்தர் தன் பூர்வீகம் பற்றி வெளிப்படுத்த வேண்டாம் என்று மொர்தெகாய் கட்டளையிட காரணம் என்ன? இதை நம்ம 2 இடத்துல வாசிக்க முடியும். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலும் அதை வாசிக்க முடியும், 20வது வசனத்திலும் நம்ம வாசிக்க முடியும். காரணம் என்ன என்பதை இந்த வாக்கியங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அங்கே மொர்தெகா சொன்னதாய் நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை நம்ம இதை கெஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது சற்று கடினமான ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அது என்ன அப்படின்னா, இவர்கள் யூத ஜனங்கள் அழியும் ஒரு அபாயம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போன இடங்களிலே ரொம்ப குறைவானவர்களாக காணப்பட்டார்கள். ஒருவேளை இவர்கள் தங்களை யூதர்கள் என்று அடையாளம் படுத்தி கொள்வார்கள் என்றால் இவர்கள் அழிந்து போகும் ஒரு அபாயம் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் இவங்க தங்களை யூதர்கள் என்று நேரடியாக காண்பித்து கொள்ளாமலும், ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய குணாதிசயங்கள், இவைகள் அனைத்தும் உண்மையான ஒரு தேவனை இவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு திருஷ்டாந்தரப்படுத்தினது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த வாக்கியங்களில் அனைத்திலும் நம்ம பார்க்கும்பொழுது இவர்கள் போய் குடியேறின எல்லா புறஜாதியர்கள் தேசத்திலும் தங்களை குறித்து முழுமையாக இவங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணலை, அறிவிப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளாக அதை வைத்திருந்து ஆனாலும் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்கள். அதற்கு எஸ்தரும் மொர்தெகாவும் அங்கு இருந்த யூத ஜனமும் ஒரு அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய்க்கு பிரச்சனை உண்டாக காரணம் என்ன? இந்த மொர்தெகாய் என்பவன் ஒரு உண்மையுள்ள யூதன். ஆனால் அந்நிய நாட்டில் மேதிய பெர்சியாவில் அவர் இருக்கிறார். அரண்மனை காவல்காரனாக வாசலிலே உட்கார்ந்து வேலை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார், அகாஸ்வேரு அரசன் ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை மிக உயர்ந்த அந்தஸ்தில் அவனை வைக்கிறார். அவனுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து வைத்திருந்தார். இப்படி அரசனுடைய அதிகாரத்தை பெற்றிருந்த அந்த ஆமான் அவன் ஆட்டம் போட்டான். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஆமான் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எஸ்தர் காலத்தில் இருந்த ஹிட்லர் யார், இந்த ஆமான் தான் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எல்லாரும் அவனை மதிக்கணும், அவனை நமஸ்கரிக்கணுன்ற மாதிரி விரும்பினான், வர்ஷிப்ஃபுல் ஹோமேஜ். ஆனால் மொர்தெகாய் என்ன செய்யலை, அவனை அப்படி வணங்கவில்லை. எஸ்தர் 3 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். கட்டளையை மீறி செயல்பட்டான் மொர்தெகாய். எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஆமான எல்லாரும் வணங்கணும். 2ஆம் வசனம் சொல்லுது, எஸ்தர் 3:2ஆம் வசனத்தில், ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ராஜா கட்டளையிட்டாராம் அவனை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு. ஆமான். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் புத்தகத்தில் எஸ்தர் ராஜாத்தி காலத்தில்னு ஒரு சாப்டர் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் வர்ஷிப்ஃபுல் ஹோமேஜ், எப்படி ஒரு தெய்வத்தை வணங்கக்கூடிய அளவுக்கு நம்ம பக்தியாக வணங்குவோம், அப்படி ஒரு வணக்கத்தை யார் எதிர்பார்த்துருக்கிறான்? ஆமான். இந்த ஆமான் எதிர்பார்த்துருக்கிறான். ஆனால் யூதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க 10 கட்டளைகள் நன்றாக அறிந்து கடைபிடிக்கிறவர்கள். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், டேனியல் வணங்கினாரா? இல்லை. அப்படி நண்பர்கள் சிலையை வணங்கினாங்களா? வணங்கலை. தானியேல் ராஜா, தரி ராஜா வணங்கலை. அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவர் தான் யார்? இந்த மொர்தெகாயும். ஆகவே அவர் ஆமானை வணங்கவில்லை. ஏனென்றால் இந்த ஆமான் ஒரு அமலேக்கியன். சரித்திரத்தின்படி பார்த்தால் அவனுடைய பூர்வோத்தரம், அவனுடைய பின்னணியை பார்த்தால் அவன் ஆகாகியன் அப்படின்னு எஸ்தர் புத்தகத்தில் இருக்கும். அப்படின்னா அவர் அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்தவன். அமலேக்கியர்கள் ஆண்டோட ஜனத்துக்கு விரோதமானவர்கள். உபாகம் 25 அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கலாம். ஆகவே தேவஜனத்துக்கு விரோதமாக இருந்து தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை வெட்டினவர்களை, இந்த அமலேக்கியரை எப்படி இவன் வணங்க முடியும்? அந்த வழியில் வந்தவன் தான் ஆமான். அதனால தான் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. தேவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டான். அதுவே மொர்தெகாய்க்கு பிரச்சனையாக மாறியது. மொர்தெகாய்க்கு பிரச்சனை வந்துச்சு, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யூத ஜனத்துக்கும் பிரச்சனை உண்டானதே ஏன் அப்படின்னா, அந்த கோபம் இவனை இப்போ மொர்தெகாவை அட்டாக் பண்ணணும்னா மொர்தெகாய் யூதன் என்பதை இவன் அடையாளம் கண்டு கொள்ளுகிறான். எஸ்தர் 3:8 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ளும்
ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. இவங்க ரொம்ப மாறுபாடாக இருக்கிறாங்க. 3 விஷயத்தை ராஜாட்ட போய் இவன் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இவன் வந்து மொர்தெகாய் கிட்ட சலாம் எதிர்பார்த்தான் அப்படின்னு நம்ம லாங்குவேஜில் சொல்லலாம். நமஸ்காரம் எதிர்பார்த்தான், அது அவனுக்கு கிடைக்கல. இந்த கணம் அவனுக்கு கிடைக்காதனால யூதர்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்களுடைய தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறாங்க, தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறாங்க. முதல் விஷயம் என்ன பார்க்குறான் அப்படின்னா, மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் இவர்கள் தங்களை தனிமையாய் பிரித்து கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறது இவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தே ஃபாலோட் ஸ்ட்ரேஞ்ச் லாஸ். வினோதமான கட்டளைகள் இவர்கள் கையில் இருக்கிறது. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாம் வந்து சிலையை வணங்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க மட்டும் என்ன அதரிசனமான தேவன் என்று சொல்லி விசுவாசத்திலே அந்த தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க வினோதமான கட்டளைகளை வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்டளைகள் கூடாது. அதில் குறிப்பாக இவன் ராஜாட்ட போய் ஏற்றி விட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ராஜாவே, உம்முடைய கற்பனைகளுக்கும் உம்முடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் தேவனுக்கு என்று சில கட்டளைகள் வைத்திருக்கிறாங்க, அது முரண்பாடாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனம் தேசத்திலிருந்தும் உலகத்திலும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முழு யூத சமுதாயமே அழிகிறதற்கு ஏதுவான கட்டளையை பிறப்பிக்க முற்பட்டவன் தான் இந்த ஆமான் என்று சொல்லக்கூடியவன். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? எஸ்தரும் மொர்தெகாயும் தலைப்பின் கீழாக நம்ம பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான கேள்வி, எஸ்தர் புத்தகத்தின் மையமே மொர்தெகாய் எஸ்தரிடம் விட்ட சவால் தான் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி விளக்கவும். இந்த ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்று கோபம் கொண்டான். மொர்தெகாய் மட்டுமல்ல, மொர்தெகாய்க்கு பின்னாடி இருக்கிற யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்றவன் திட்டம் போட்டான். 127 நாடுகளில் இருக்கக்கூடிய மேதி பெர்சியாவின் கீழே இந்த 127 நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும். இப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்ட சமயத்தில் அதான் சொன்னேன், இந்த ஆமான் ஒரு பழைய ஏற்பாட்டு ஹிட்லர். இதை அறிந்த மொர்தெகாய் என்ன செய்கிறார்? எஸ்தருக்கு ஒரு சவால் விடுகிறார். அந்த சவால் தான் வசனம் 14 இருக்கு. நீ எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். சொல்லி அனுப்புகிறார். எஸ்தர், நீ ராணியாயிருக்கிற, இது உனக்கு கிடைச்ச பெரிய மேன்மை. இந்த மேன்மை எதற்காக? தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்காகத்தான் தேவன் உனக்கு இந்த மேன்மையை கொடுத்துருக்கிறாரு. நீ மட்டும் தப்பிச்சுக்கலான்னு நினைக்காத என்று ஒரு சவால் விட்டு அவர் செய்தி அனுப்புகிறார். இந்த செய்தி தான் அடுத்த லெவலுக்கு இந்த எஸ்தரையும் மொர்தெகாயும் செயல்படும்படி தூண்டியது. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பாடத்தின் வழியாக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மேன்மையான அந்தஸ்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எதுக்காக? நம்ம நல்ல சம்பாதிச்சு நல்ல பேர் புகழோட அங்கே போய் இங்கே போய் வெளிநாட்டில் எங்கேயோ இருந்து நம்ம நல்லா இருக்கணும், ஆடம்பரமாக வாழணும் என்பதற்காக தேவன் இந்த ராஜ்ய மேன்மையை நமக்கு கொடுக்கவில்லை. ஒரு இடத்துல நம்ம போதகராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நிலைமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ராஜ்ய மேன்மை. அந்த ராஜமேன்மையை கர்த்தருடைய மகிமைக்காக ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஊழிய பாரத்தோடு நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மை மெய்யாகவே சிறந்த விதத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த சவால் தான், மொர்தெகாய் விட்ட சவால் தான் எஸ்தர் உள்ளத்தில் தீவிரமாக கிரியை செய்தது, ஒரு பெரிய ரட்சிப்பை யூதருக்கு கொண்டு வந்தது. பொதுவாக சவால்கள் சாதனைகளை கொண்டு வரும். மொர்தெகாயின் சவால் மூலம் விளைந்த சாதனை என்ன? இந்த வார்த்தை வந்து எஸ்தர் ராஜாத்தியின் இடத்துல போய் சேருகிறது. அவங்க கேள்விப்பட்டதும், அந்த அம்மாவும் யார் அப்படின்னா தேவ வைராக்கியம் கொண்ட ஒரு ஸ்திரீ தான். ஏதோ வந்து அவங்க பயந்து இருந்தவங்க கிடையாது. இவங்க இந்த சூழ்நிலையில் உபவாசம் இருந்து ஜெபிக்க இவர்கள் முற்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் உபவாசத்தில் இணைந்து ஜெபித்து பிற்பாடு ஒரு நாளை குறித்து, நேரத்தை குறித்து இந்த அம்மா தைரியமாக ராஜாவுக்கு முன்னாடி போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட் தெரியும். ஏற்கனவே வஸ்தி புறக்கணிக்கப்பட்டால், ஏன் புறக்கணிக்கப்பட்டால் என்பதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க தைரியமாய் போய் நின்று
இதோ இந்த யூத சமுதாயம் அழிகிறதற்கு ஏதுவாக இந்த ஆமான் எப்படிப்பட்ட ஒரு தந்திரமானவன் என்பதை ரொம்ப அழகாக தைரியமாக அவங்க போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க சமயம் வரும்பொழுது தாங்கள் யார் என்பதை இவங்க தைரியமாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வெளிப்பாடை ராஜா அறிந்த பிறகு தான் கூடையே இருக்கிற மந்திரி இப்படி ஒரு தந்திரமானவனாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு சம்பவித்தது என்ன அப்படின்னா, எந்த தூக்கு மரத்தை யாருக்காக ஆயத்தம் பண்ணினார்களோ அதிலே யார் மரித்தா? ஆமானும் அவனுடைய முழு குடும்பமும் அழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதையே அறுப்பான் என்கின்ற காரியம் சம்பவித்தது. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற யூத ஜனமோ காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த அம்மா சத்தியத்தை சொல்லாமல் அமைதலாக இருந்திருந்தா, இதோ இங்கே மொர்தேகா சொன்னது போல இந்த அம்மாவும் அவருடைய சந்ததி என்ன இருக்கும்? அழிந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவை குறித்து இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசுகிறோம், அநேக ஸ்திரீகளுக்கு சாட்சியாக அவர்களை அறிவிக்கிறோம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியத்தை மரணம் நேரிடுகிறதா இருந்தும் அதை அவங்க ஒரு பொருட்டாய் நினைக்காம இந்த கிராஸ் கல்ச்சர் அந்நிய மக்கள் மத்தியில் தைரியமாக ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. எஸ்தரின் பெருமுயற்சியால் நடந்த அற்புதம் என்ன? எஸ்தருக்கு இந்த சவால் கொடுக்கப்பட்ட பிற்பாடு உபவாசத்தோடு தன் தாதிமார்களோடு அவள் ஜெபித்தாள் 3 நாள். அதுக்கப்புறம் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள்? அகாஸ்வேரு அந்த அரண்மனையில் உள்ளே சென்றாள். ராஜா பொற்கோளை நீட்டினான். ராஜாத்தி என்ன வேணும் கேள்வி. இதெல்லாம் பெரிய கதை, நமக்கு தெரியும். இந்த அரசன் அகாஸ்வேருவும் அந்த முக்கிய மந்திரியான ஆமானும் 2 பேரும் சரியான தண்ணி வண்டி. 2 பேருமே குடிகாரனுங்க. இந்த குடிகாரன் கையில் சிக்கின ராஜ்யம் என்ன ஆகும்? தேவ ஜனத்துக்கு எதிரான ஒரு சதி உருவாக்கப்பட்டது. எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் படிக்கிறோம் பாருங்க, 15ஆம் வசனம். அந்த அஞ்சற்கார ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். குடிகாரர்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஏன்னா யூதர்கள் எல்லாம் அழிக்கணும்னு ஒரு சட்டம் புறப்பட்டு விட்டது ஆமானுடைய சதியினால். ஆனால் எஸ்தருடைய உபவாசத்தோடு கூடிய பெருமுயற்சியினால், தேவன் அப்படின்னு எஸ்தர் புத்தகத்தில் கிடையாது, ஆனால் உபவாசம் இருந்தாங்க, ஜெபித்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. மெய் தெய்வத்தை நோக்கியவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படித்தாலே நமக்கு தெரிகிறது. ஆதார் மாதம் என்ற 12ஆம் மாதம், யூதர்களுடைய மாதத்தில் 12ஆம் மாதம் ஆதார் மாதம். அந்த ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி எல்லா யூதர்களையும் 127 தேசங்களிலும் கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம். ஆனால் என்னாச்சு பாருங்க, 1ஆம் வசனம் எப்படி முடியுது? அந்நாளிலே தானே, அதே நாளில் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆதார் மாதம் என்று 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதர்களெல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அப்படியே மாறிவிட்டது. யூதர்களெல்லாம் திரும்பி என்ன பண்ணிட்டாங்க? எதிராளிகளை, ஆமானையும் அவன் கூட்டத்தார் எல்லாரையும் கொன்று போட்டார்கள். இது ஒரு பெரிய சாதனை. இதைத்தான் பின்னாட்களிலே பூரீம் பண்டிகை என்று யூதர்கள் என்ன செய்தார்கள்? கொண்டாடினார்கள். இன்று வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சரித்திரம் சொல்லுது. ஆகவே எஸ்தர் ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் ஆண்டவருக்காக, அவருடைய சத்தியத்திற்காக, மொர்தெகாய் இவர்களெல்லாம் நின்ற பொழுது அவர்கள் நிமித்தம் அவர்கள் தேசத்தையே தேவன் என்ன செய்தார்? ரட்சித்தார். இது பெரிய சாதனை. இது மொர்தெகாய் எஸ்தர் மூலமாக நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பதற்காக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.